பிரைஸ் லார்ட். இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம், துதிக்க போகிறோம், வர்ஷிப் செய்ய போகிறோம். நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் செய்வோம். செஞ்சின ஒரு பாட்டு படிங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே, ஏழ்மையானதினால் செல்வந்தனாயானேனே, நீரேழ்மையானதினால் சிலுவை மரணத்தில் என் கருத்திலம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் கருத்திலம் நீங்கியதே.
பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, என்னை உம்முடைய செல்ல மகளாய் மாற்றியமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன். நல்லவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை தகப்பனே. எல்லாவற்றினாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க தகப்பனே. எல்லாம் உங்களுடையதே என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் இயேசு கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவர்களாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. என் இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடியாயிருக்கிறேன். நானும் அவரும் ஒன்றாய் ஐக்கியமாய் வண்ணஸாய் இருக்கிற இந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. மேலான அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற இந்த மகாபெரிய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னதங்களில் வலது பாரிசத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். நன்றி சொல்லுகிறேன். நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவின் ராஜரீக ஆசாரியர்களாயும் மாற்றின உமது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய வீட்டாராய் எங்களை மாற்றினீங்களே தகப்பனே. உருவாக்கினீங்களே, பிறப்பிச்சிங்களே தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை புது சிருஷ்டிப்பாய் உருவாக்கி உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் பிறந்திருக்கிற இந்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி அப்பா. திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் மாற்றியமைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. தேவ வார்த்தையை உடையவர்கள் தேவர்கள் என்று சொன்னபடி எங்களை தேவர்களாய் மாற்றினீர் தகப்பனே. எங்களுடைய பதிவிடமோ சீயோன் மலையின் இடத்திலும் பரமேரிசலேம் இடத்திலும் 1000-10000 தேவ தூதர்களிடத்திலும் எங்களை கொண்டு போய் சேர்த்த உமது கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மேலான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தீரே தகப்பனே. உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் தகப்பனே. எங்களை அழைத்தது தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் வண்ணசாய் எங்களோடு அவர் வாழுற இந்த வாழ்க்கைக்காகவே எங்களை அழைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறதுக்காக வாழ்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. என் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே அவர் வாழ்ந்திருக்கிறார். என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீங்களோ
தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சரீரமாய் இருக்கிறீர்கள், ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நானும் அவரும் ஒன்றாய் ஐக்கியமாய் வண்ணஸாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை எனக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் எங்களை வெளிச்சமாய் உப்பாய் மாற்றின மது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை இரட்சகர்களாய் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீங்க. இந்த விழுந்து போன உலகத்திலே எங்களை இரட்சகராய் கிறிஸ்துவை போலவே எங்களை மாற்றிய மது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே தகப்பனே. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனை அடிக்க கொடுத்த இந்த மகாபெரிய அன்பிற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் அப்பா. உம்முடைய எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. கிறிஸ்துவனுடைய சொந்த சகோதரியாய், சொந்த சகோதரனாய் எங்களை மாற்றின உமது கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வானங்களையும் பூமியையும் படைச்ச அந்த சராசரங்களை படைத்தவருடைய சொந்த பிள்ளைகளாய், லீகலாய் சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீரே தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்ததாக பஜோனிகா விசுவாச அறிக்கை வாசிப்பார். நாங்கள் கிறிஸ்துவின் வெற்றியில் வாழ்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. கிறிஸ்தவத்தில் நாம் உறுதியாக முன்னேறுகிறோம். நாங்கள் பின்வாங்குவதில்லை. நாங்கள் பிரச்சனைகளை அல்லது கஷ்டங்களின் மத்தியிலும் தைரியமாகவும் துணிவாகவும் இருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கை நிரம்பிய அறிக்கைகளை கடைப்பிடிக்கிறோம். நாம் வாழ்க்கை பற்றி நம்பிக்கையுடன் உறுதியாக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாக அதிக நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். சிலர் இப்படி சொல்வார்கள், வாழ்க்கையில் என்ன வரும் என்று தெரியாதென்றும், நீர் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஒருபோதும் சொல்ல முடியாதென்றும். அது எங்களுக்கு இல்லை. நாங்கள் அப்படி பேசுவதில்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். நாளைக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் ஆனந்த சந்தோஷத்தோடு நடனமாடி களிப்படைவோம். ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று வேத வார்த்தையில் எழுதியிருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. நாங்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி அடைகிறோம். 2 கொரிந்தியர் 2:14. நாங்கள் எந்த வார்த்தையினால் வாழ்கிறோமோ அந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்கள், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்கள். மழையோ வெயிலோ என்ன வந்தாலும் நாங்கள் இலகுவாக செயல்படுகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று ரோமர் 8:36 வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றையும் பரிசீலித்த பிறகு இந்த வசனத்தை எழுதியவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஆவியிலே நிச்சயித்திருக்கிறார். மீண்டும் எசாயா 54:16-17 வசன எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், இதோ சரி நெருப்பை ஊற்றி தன் கிரியைக்கான ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆச்சரியமான வார்த்தை! இது யாருக்காவது வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் வெற்றி பெறவும் நம்பிக்கையை கொடுக்காவிட்டால் வேறு எதுவும் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. நீ தோற்று போகாதவன். உங்களது வாழ்வு தேவ மகிமைக்கே. நீங்கள் கிறிஸ்துவின் வெற்றியில் வாழும் வரையில் உங்களை ஒன்றும் தோற்கடிக்கவோ கீழ்ப்படுத்தவோ முடியாது. அவதி உறுவதற்கோ மேற்கொள்வதற்கோ ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீர் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்து விட்டாய். இதற்கு எதிர்மாறாக நினைப்பதற்கு உங்களது வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்தையும் அனுமதிக்க வேண்டாம். ஜெபம்.
என்னை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லாவற்றிலும் நான் உண்மையுள்ளவனாக நடப்பேன். தேவனே எனது கண்மலையும் பெலனுமானவர். அவர்தான் நமது வாழ்க்கையின் மகிமையாயிருக்கிறார். நான் கிறிஸ்துவின் வெற்றியில் நடக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறேன். வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கூடாக ஆளுகை செய்கிறேன். நான் சமாதானத்துடனும் செழிப்புடனும் நடக்கிறேன். நான் ஆரோக்கியமும் துடிப்பும் பெலனும் உடையவள். தேவனுக்கே மகிமை. ஆமீன். பஜோனிக்கு அழகாக வாசிச்சிங்க. அடுத்த விசுவாசரிக்க சஞ்சீன வாசிப்பா. நாம் அவரை போல் இருக்கின்றோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். நாம் மேலே வாசித்த வசனத்தின் கருப்பொருள் சிலரால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடினமாக உள்ளது. நாம் எப்படி தேவனை போல் இருக்க முடியும் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த வசனத்தை காணாதவரை நாம் இயேசு கிறிஸ்துவை போன்றவர்கள் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. நாம் அதைத்தான் ஆரம்ப வசனத்தில் படிக்கின்றோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். நாம் அவரை போன்றவர்கள். ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறக்கும் போது அவரிடமிருந்து அவரது ஜீவனை பெற்று அவரை போல பிறந்தவர்கள். நம்மை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கொப்பாய் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். கர்த்தருக்கு சோஸ்திரம். நாம் மீண்டும் பிறப்பதால் இயேசுவை போலவே நமக்கு அதே வாழ்க்கையும் இயல்பும் இயல்பாகவே உள்ளது. அவர் செய்ததைப் போல நாம் செய்யவும் சிந்திக்கவும் பேசவும் வாழவும் இதுவே காரணம். ஏனென்றால் நாம் அவருடன் ஒன்றாக இருக்கின்றோம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அவரே அனைத்து ஞானம் மற்றும் அறிவின் ஊற்று என்று வேதம் கூறுகிறது. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையிலும் இதுவே உண்மை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வீக அறிவு மற்றும் ஞானத்தின் பாதுகாவலர். ஏனெனில் யோவான் 1:16 கூறுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. இயேசு தேவனால் நிறைந்திருப்பதைப் போல நீங்களும் தேவனால் நிறைந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் அவருடைய பரிபூரணத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய மகிமையின் பிரகாசமாகவும் அவர் இருந்ததைப் போலவும் நீங்கள் பிதாவின் மகிமையும் இருக்கின்றீர்கள். இந்த உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியோடும் மற்றும் ராஜரீக ஆசாரியராக நடப்பீர்கள். அல்லேலூயா. அறிக்கை. இயேசு கிறிஸ்து எவ்வாறு மகிமையாயிருக்கிறாரோ அப்படியே நானும் இவ்வுலகில் இருக்கின்றேன். தேவன் இன்று பூமியில் அவருடைய நீதியை ஆட்சி செய்கிறார், நிறுவுகிறார், பரப்புகிறார். அதுபோல நானும் கிறிஸ்துவின் ஆதிக்கத்தில் ஆட்சி செய்து ஆளுகை செய்கின்றேன். தேவனுக்கே சோஸ்திரம். ஆமீன். சஞ்சினா அழகாக வாசிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு மேலான வாழ்க்கையை, மேலான லைஃப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுடைய நித்திய ஜீவனை தந்திருக்கிறீங்க. தேவனுடைய அதே நீதி எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. ஆமீன், ஆமீன்.